இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 30 டே ஸ்டடி பிளானில் டே 3 பார்க்க போகிறோம். இது என்ன போர்ஷன் அப்படின்னா சண்டே படிக்கிற போர்ஷன். சண்டே எவ்வளோ நேரம் படிக்கணும்? அட்லீஸ்ட் 10 hours படிக்கணும். எப்படி 10 hours படிக்கிறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது இந்த பிளான்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எப்படி 10 மணி நேரம் படிக்கணும் சண்டே, எப்படி 5 மணி நேரம் படிக்கணும் மற்ற வீக் டேஸ்லன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சோஷியல் வந்துட்டு 2 மணி நேரம் படிக்கணும் சண்டே. 1 ஹவரில் 2 மணி நேரம் படிங்க. ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் நம்ம 10 லெசன்லேயுமே 2 மார்க்ஸ் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த 3லேயும் இருக்கிற 2 மார்க்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 15 2 மார்க்ஸ் இருக்கும். கரெக்டாக அதை நீங்கள் படித்து முடிங்க. ஓகேவா? அடுத்து இது வந்துட்டு 15 அப்படின்னு சொன்னால் மேம் 20 இருக்குது, மேம் 22 இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருக்கிற 2 மார்க்ஸை 2 ஹவர்ஸில் படித்து முடிச்சிருங்க. சயின்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. லெசன் 2ல் ஏற்கனவே லெசன் 1 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ லெசன் 2ல் நம்ம இருக்கிற 1 மார்க் 2 மார்க் அண்ட் அசர்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பார்த்துருங்க. அடுத்து மேக்ஸ் வந்து சண்டே தான் நம்மளுக்கு கோல்டன் டே. மேக்ஸ் வந்து ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 4 hours ஸ்பெண்ட் பண்ணி சாப்டர் 2 ஃபுல்லாக முடிங்க. என்ன சாப்டர் 2 ஃபுல்லாக முடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 எக்ஸாம்பிளும் 4 எக்ஸசைஸ் தான் இருக்குது சாப்டர் 2ல். சாப்டர் 1 ஏற்கனவே முடிச்சாச்சு. இன்றைக்கி சாப்டர் 2 ஃபுல்லாக முடிச்சிருங்க. இங்கிலீஷ் வந்து 1 hour, மற்ற நாளில் 30 நிமிஷம், சண்டே மட்டும் 1 hour எடுங்க. ப்ரோஸ் 2 ஃபுல்லாக முடிச்சிருங்க. தமிழ் வந்து 1 hour எடுத்துக்கோங்க. இயல் 2 மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இயல் 2ல் உங்களுக்கு குருவினா சிறுவினா எல்லாத்தையும் முடிச்சிருங்க. நெடுவினா முடிஞ்சால் தொட்டு வையுங்க, ஏன்னா நாளைக்கு படிச்சுக்கலாம். ஆனால் சண்டே வந்துட்டு முடிஞ்சால் நெடுவினா படித்து வையுங்க. அவ்வளோதான். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு டைமோடு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எழுதுகிறப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை பாய்.